சீமான் அவர்களுடைய அந்த ஒரு வளர்ச்சின்றது இப்போ எந்த அளவுக்கு சார் இருக்குது? அவருடைய பிரச்சாரங்களாக இருக்கட்டும் அல்லது அவருடைய பரப்புரைகள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவருடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது சார்? 25 வயசு தாண்டிய பசங்க பிள்ளைங்க நாம் தமிழர் கேண்டிடேட்டாக அனுப்பாங்கங்கிறத அவர் சொல்கிறாருன்னா 26லேயும் அவர் தனிச்சு நிற்பாருன்னு சொல்லும்போது உண்மையிலே தனிச்சு நிற்கிறதுங்கிறத ஒரு தவமாட்டு அதை ஒரு பாலிசியாட்டு வரும்போதே நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுங்கிற வார்த்தையோடு நிற்கக்கூடிய ஒரு ஒரிஜினல் அக்மார்க் மாற்று நாம் தமிழர் தாங்கிறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் கல்வி இலவசம், ஒரு பெரிய எம்பிபிஎஸ் போன்ற படிப்புகளையும் சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் மகனும் பெரிய பணம் கட்டாமல் அவங்களாம் ரெட்டாக்கனியாக இருக்கிறத தாண்டி நாம் அதை சாத்தியப்படுத்தி காட்டுவோம்னு எல்லா ஏழைகளுக்கும் கல்வி இலவசம்னு சொல்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அவர் ஜாதி மதம் பார்த்து எனக்கு ஓட்டு போடாதங்கிறத ஆணித்தரமாட்டே சொல்கிறார். எந்த ஒரு தலைவரும் அதை சொல்ல மாட்டாங்க. அவர் இதை சொல்கிறாருன்னா அந்த கிளாஸ் டிஃபரன்ஸை தான் அவர் பெருசாக பார்க்குறாரு. இப்போ 2 வாரத்தில் அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மைக் சின்னம் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த வாக்கு எந்திரத்தில் வேறு விதமான ஒரு சிம்பிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். இது அவங்களுக்கு ஒரு செட்பேக் ஏற்படுத்தாது? திட்டமிட்டு இவங்களுக்கு எதிராக ஒரு சதி நடக்குது. இது மக்களுக்கு எதிரான சதி. நம்ம அவரை ஆதரிக்க மாட்டோம். நம்ம விருப்பம். தேர்தல் ஆணையம் டெக்னாலஜிஸ் மூலமாக அவரை அடிக்க பார்க்குறது தப்பு. ஸ்டாண்ட் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால் பொலிவார் சார். இப்போது 3 வாரங்கள் கிட்டத்தட்ட தேர்தல் அறிவித்து சீமான் அவர்களுடைய அந்த ஒரு வளர்ச்சின்றது இப்போ எந்த அளவுக்கு சார் இருக்குது? அவருடைய பிரச்சாரங்களாக இருக்கட்டும் அல்லது அவருடைய பரப்புரைகள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவருடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது சார்? ஒரு லீடராக தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவரே சொல்கிற மாதிரி பணம் கொடுக்காம கூட்டம் சேர்த்து மக்களை ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஆர்ப்பரிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி சீமான் ஒருத்தருக்கு தான் இருக்குது. அதுவும் கருத்தியல், தமிழ் தேசிய கருத்தியல், வேலுப்பிள்ளை பிரபாகரன் பேரை சொல்லும்போது பெரிய கைத்தட்டு. அப்போ அவரோட நோக்கமே பிரபாகர தமிழினத்தின் தலைவருங்கிறத நிறுவுறங்கிற அந்த புள்ளிக்குள்ளர் தான் வர்றாரு. முதலமைச்சர் நாற்காலிக்கு பின்னாடி பிரபாகரன் படம் இருக்குங்கிறது தான் வர்றாரு. ஸோ இதனால தான் ஷாமண்ணன்கிட்டலாம் நான் மாறுபட்டு ஒரு கூட்டணி போக மாட்டாருன்னு. ஷாமண்ணன் ரொம்ப இதில் ஒரு லெஸ் இன்வால்வ்டாக இருக்கிறார். வருத்தம் தான் நமக்கு. ஏன்னா இப்படி சொல்லக்கூடியவர் எப்படி கூட்டணிக்கு போக முடியும்? அடுத்தால சுமன் ஸ்ரீராமன், சவுக்கு சங்கர் போன்றவங்கள்ட்ட நம்ம ஒரு மாறுபடுறோம். அந்த இடத்துல நம்ம சொன்னது நடந்திருக்கு. அவரும் அந்த இதில் தெளிவாக இருக்கிறார். அவருக்கு பேச்செல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்குது. தூய்மையான மாற்று, தாய்ப்பால் மாதிரி சுத்தமான மாற்றுங்கிறார். அதாவது நாங்கள் மாற்றுங்கிறத ஒரு கொள்கையாக எடுத்துக்கிட்டு 4வது எலெக்ஷனில் மாற்றுன்னு நிற்கிறோம். 5வது எலெக்ஷனில் நாங்கள் மாற்றுன்னு தான் நிற்போம். 150 கேண்டிடேட்டு, 84 கேண்டிடேட்டு சீனியர்ஸுக்குனாலும் 150 கேண்டிடேட்டு 20 to 25 தான் எலிஜிபிள் ஏஜ், 25 to 30 வயசுக்குள்ளே உள்ள இளைஞர்களுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் 25 to 30 வயசு உள்ளவங்க கொடுப்போம். அப்போ அதில் நிற்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் வீட்டில் உள்ள 25 வயசு தாண்டிய பசங்க பிள்ளைங்க நாம் தமிழர் கேண்டிடேட்டாக அனுப்பாங்கங்கிறத அவர் சொல்கிறாருன்னா 26லேயும் அவர் தனிச்சு நிற்பாருன்னு சொல்லும்போது உண்மையிலே தனிச்சு நிற்கிறதுங்கிறத ஒரு தவமாட்டு அதை ஒரு பாலிசியாட்டு வரும்போதே நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுங்கிற வார்த்தையோடு நிற்கக்கூடிய ஒரு ஒரிஜினல் அக்மார்க் மாற்று நாம் தமிழர் தாங்கிறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இதை மக்களும் உணர்றாங்க. மற்றவங்களோட மாற்றுங்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கன கூட்டணி கிடைக்கலன்னா, பேரம் படியலைன்னா அப்படிப்பட்ட இதில் தான் நடக்குதுங்கிறதும் அவருக்கு தெரியுது. அதில் அந்த கட்சிகளை அவர் அந்த கட்சியை சார்ந்த பிரதிபலிக்கக்கூடிய வன்னியர், பறையர் போன்ற சமூகங்களோட ஆதரவு அவர் எதிர்பார்க்கறதுனால அந்த கட்சியை அவர் விமர்சிக்கலை. தாய்ப்பால் மாதிரி சுத்தமான மாற்று நாங்கள் தான் சொல்லக்கூடியவர். வேறு யாருக்கும் மாற்றுங்கிற சக்தி இல்லைன்னு சொல்லும்போது அந்த கட்சிகளை ஏன் விமர்சனம் வைக்கலைன்னா அந்த கட்சி பிரதிபலிக்கக்கூடிய சமூகங்கள் ஆதரவை அவர் பெருசாக எதிர்பார்க்கிறாரு. கிருஷ்ணகிரினாலும் சரி, அரக்கோணம் போன்ற பகுதிகள்னாலும் சரி 2 சமூகங்களோட ஆதரவையும் எதிர்பார்க்கறதுனால அதை விமர்சனம் வைக்காமலே அதை கொண்டு போயிட்டுருக்கிறாரு. அடுத்து இது என் நாடு, என் மக்கள், என் தமிழ்னு ப்ரோ தமிழ் நேஷனலிசத்தை ரொம்ப தெளிவாகவே பண்ணுறாரு. அடுத்தால ஆஸ்பிரேஷன் ஓட்ஸ். நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் கல்வி இலவசம், ஒரு பெரிய எம்பிபிஎஸ் போன்ற படிப்புகளையும் சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் மகனும் பெரிய பணம் கட்டாமல் அவங்களாம் ரெட்டாக்கனியாக இருக்கிறத தாண்டி நாம் அதை சாத்தியப்படுத்தி காட்டுவோம்னு எல்லா ஏழைகளுக்கும் கல்வி இலவசம்னு சொல்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அவர் ஜாதி மதம் பார்த்து எனக்கு
ஓட்டு போடாதங்கிறத ஆணித்தரமாட்டே சொல்கிறார். எந்த ஒரு தலைவரும் அதை சொல்ல மாட்டாங்க. அவர் இதை சொல்கிறாருன்னா அந்த கிளாஸ் டிஃபரன்ஸை தான் அவர் பெருசாக பார்க்குறாரு. பிராமணர்கள்லேயும் உள்ள ஏழைகள் தனக்கு வரணுங்கிற மாதிரி ஏழைகளுக்கான ஒரு அரசு, கார்ப்பரேட்டுக்கான அரசாக போயிட்டு நான் வந்து ப்ரோ புவருங்கிற இமேஜ் தான் சொல்கிறாரு. நானும் உங்களை மாதிரி ஒரு உங்களில் ஒருவனாக இருந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவங்கிறதான் அவர் முன்னிறுத்துறாரு. ஸோ அவர் வந்து மக்களோட எளிதாக கனெக்ட் ஆகிறாரு. தனிச்சு போட்டிங்கிற தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்குங்கிறத வெல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த வகையில் அவருக்கு வந்து மக்களில் ஒருவங்கிற அளவுக்கு ஒரு மக்கள் தலைவராட்டு பெரிய ஆர்ப்பரிப்பு. இது கள்ளக்குறிச்சி கூட்டம், அரக்கோணம் கூட்டம், தருமபுரி கூட்டம், எல்லா கூட்டங்கள்லையும், திருவண்ணாமலை கூட்டம் எல்லாத்துலேயும் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பு அவருக்கு இருக்குது. நானே அவரை நிச்சயமாக எதிர்பார்க்கலைங்க, சீமான் எதிர்பார்க்கல, நானே இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. இதற்கு வந்து ஒரு 60 to 75% தான் நான் எதிர்பார்த்தேன். இதுக்கு நான் இந்த அளவு எதிர்பார்க்கல. இன்னும் சொல்லப்போனால் அரக்கோணம் போன்ற பகுதிகளெல்லாம் வந்து பாதிரியார்களே வந்து அவருக்கு ஆதரவாக நிற்கிறது, பைபிளில் உள்ள விஷயங்களை சொல்லி சீமானுக்கு ஆதரவாக நிற்கிறது, தென் பாதிரியார்கள் அவரை பார்க்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறது. அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல்லாம் வருதுன்னா, கிறிஸ்தவர்கள் ஆதரவு சீமானுக்கு வருதுன்னா, இங்கே வந்து திமுக அணி ஸ்வீப் பண்ணிடுன்னு அவங்க நம்பிட்டாங்க. அரக்கோணத்தில் அந்த அளவுக்கு தலித் கிறிஸ்தவர்கள் சீமான் கூட்டத்துக்கு பெரிய அளவுக்கு திரண்டு வராங்கன்னா, அவங்க அரக்கோணத்தில் ஜெகத்ரட்சகன் ஜெயித்துருவார், பாமக ஜெயித்திருமோன்னு நம்ம ஒன்றும் அச்சப்படாண்டாம், பாஜக ஜெயித்திருமோன்னு அச்சப்படாண்டாம். ஸோ இது வந்து நோ கண்டஸ்ட் எலெக்ஷன். 2019 53% திமுக அணி எடுத்தாங்க. கமல்ஹாசன் கூட சேர்ந்துருக்கிறாரு, அதிகார பலம் அவங்கள்ட்ட இருக்குது. ஜெயலலிதா அதிகார பலத்தை பயன்படுத்தி 144 போட்டு 200 ரூபா கொடுத்து ஜெயித்த மாதிரி ஸ்டாலினுக்கும் அங்கே ஜெயிக்கிறதெல்லாம் ஸ்டாலினுக்கு ஒன்றும் பெரிய மேட்ரே இல்லை. அடுத்து எதிரணி சதுரி போச்சு, பன்னீர்செல்வம் உடஞ்சிட்டாரு, அதிமுக கூட்டணிலேருந்து பாமகவும் பாஜகவும் வெளியேறிட்டாங்க, மோடி பிரதமர் அவங்க தனி அணியாக நிற்கிறாங்க, ஏசி சண்முகமும் ஜிகே வாசனும் ரெட்டலையை தூக்கி போட்டுக்கிட்டு மோடி பிரதமர்னு போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ளே வந்து திமுக அணி வெற்றி பெற்ற அணி பலம் பெற்றிருக்கு, 53% வாக்கு பெற்ற அணி அதிகார பலம் இருக்குது, எதிரணி சேர்ந்திருக்குன்னு சொல்லும்போது திமுக அணிக்கு போட்டியே இல்லைன்னு அந்த கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் பறையர் வாக்குகள் வந்து சீமானை நோக்கி நகருது. இதுதான் சீமானுக்கு ப்ளஸ்ஸு. இந்த ப்ளஸ்ஸில் அவர் அச்சீவ் பண்ணிட்டாருன்னா 2026 தமிழ்நாட்டில் அரசியலில் வியத்தக மாற்றம் வரும். தமிழ்நாட்டின் கன்ஷிராமாட்டு வண்ணார், நாவிதர், குயவர், பறையர், தேவேந்திரகுல வேளாளர், முத்தரையர், யாதவர், செங்குந்தர், தென் விஸ்வகர்மா, இந்த மாதிரி லெஸ் பவர்ஃபுல் ஓபிசி, ஷெட்யூல் காஸ்ட்டு, பரவலாக வாழக்கூடிய போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், முக்குவர், பரதவர், இந்த மாதிரிப்பட்ட மீனவர், இந்த மாதிரிப்பட்ட சமூகங்களுக்கான ஒரு அரசியல் சக்தியாட்டு இவர்கள் சீமானை கை தூக்கி விட்டு சீமானு இவர்களை கை தூக்கக்கூடிய அளவுக்கு ஒரு போல்ஸாக ஒரு எமர்ஜ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக எல்லா ஜாதி ஏழைகள் தான் மெயின் ஆஸ்பிரேஷன், ஏழைகள் தான் மெயின் ஆஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் ஏழைகளாக இருக்கிறவங்களும் நலிந்த பிரிவு மக்கள் தான் சொல்லும்போது அது ஓரளவு அந்த காஸ்ட் இதோடய அவர் சேர்ந்து வருது. பட் என்னோட பார்வையில் அதை சொல்கிறேன்னு தவிர அவர் வன்னியர், முக்குலத்தோர் எந்த காலமும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட மாட்டாங்க, சசிகலாவுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கலாம், அவருக்கு வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு அவர் தீரன் சின்னப்பலை, கோவை செழியன்னு ஆல்ரவுண்டு தமிழ் இதை தான் அவர் பண்ணுறாரு. வீரப்பன் மனக்காவலன்னு சொல்கிறாரு, பிரபாரனுக்கு மகன்னு சொல்லி பிரபாரன் இமேஜை தான் அவர் முன்னிலைப்படுத்துகிறாரு. பட் தாளக்கடப்பாரை தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில் சமூக நீதிக்காக நான் நிற்பேன், ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது சொல்கிறாரு. ஸோ திமுக அதிமுகவிலேருந்து மாறுபட்டு வித்தியாசமாக அவங்களிருந்து எல்லா வகையிலையும் மாறுபட்டு அவங்களுடைய சோஷியல் பேக்கிங் காஸ்ட்டு பொலிட்டிக்ஸை பண்ணாமல் 100% கம்யூனிட்டிக்காக கன்ஷிராம் மாதிரி, நிதிஷ்குமார் மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு தலைவராக சீமான் எழும்பி வராரு. அரக்கோணம், திருவண்ணாமலை இந்த கூட்டங்களெல்லாம் வாக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா தமிழக அரசியலில் அடுத்த கட்ட சமூக நீதி புரட்சி வந்து தமிழக அரசியல் கட்டத்தில் உருவாயிரும். நான் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தை தான் அதுக்கு எதிர்பார்த்தேன். 10 யாதவருக்கு டிக்கெட் கொடுக்கணுன்னு ஸ்கீம் பண்ணி வச்சுருந்தேன், 10 முத்திரையர்களுக்கு டிக்கெட் கொடுக்கணும்னு ஸ்கீம் பண்ணி வச்சுருந்தேன். இப்படி பல ஸ்கீமிங் எல்லாம் என்கிட்ட இருந்தது. இன்னும் நிறைய ஸ்கீமிங் எல்லாம் வெளியே சொல்லலை, இன்னும் நிறைய இருந்தது. நான் பார்த்த வரையில் அதெல்லாம் சீமான் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அவருக்கான அரசியல்
சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகி வருது. அது கனியும் போது வந்து சமூக நீதி சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை இந்த பார்லிமெண்ட்டில் தட்டி தூக்கிட்டாருன்னா அசம்பிளியில் தாண்டியே போயிடுவார், நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் சார் இப்போ சீமான் அவர்கள் வந்து இந்த சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த கேண்டிடேட்ஸை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவங்களே வந்து சாதி கேட்டு இத்தனை சமூகங்களுக்கு இத்தனை ரெப்ரசன்டேஷன் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுலேயும் சீமான் அவர்கள் சொன்னது என்னன்னா, சில சமூகங்களுக்கு வந்து விட்டு போயிடுச்சு, அதை நான் 2026 கொடுக்குறேன். பட் இது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் அவருக்கும். கண்டிப்பாக சேலஞ்சிங்காக அவருக்கு வந்து எதிர்பார்த்த அளவு சில சமூகங்களில் வந்து கேண்டிடேட் வரல. அவர் எதிர்பார்த்தார். அவர் குடும்ப கவுண்டருக்கெல்லாம் சீட்டு கொடுத்து புதுமை பண்ணுன்னு எதிர்பார்த்தார். மதுரையில் அவருக்கு அது சரியாக வராதனால யாதவ சமுதாயத்துக்கு அந்த டிக்கெட் கொடுத்துருக்கிறாரு. அவர் அந்த வித்தியாசமாக பண்ணி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தது. இப்போவும் அவருக்கு அடுத்த அசம்பிளி எலெக்ஷனில் வண்ணார் சமூகத்துக்கு டிக்கெட் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. நாவிதர் சமூகத்துக்கு டிக்கெட் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. குயவர்களுக்கு வேளிர்னு சொல்லுவார் அவர், அதை அந்த சமூகத்துக்கு டிக்கெட் கொடுக்குங்கிற எண்ணம் இருக்குது. சிறிய எண்ணிக்கை சமூகங்களுக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு போயர், ஒட்டர், அதெல்லாம் அவர் தெலுங்கு மக்களுக்கு எதிரின்னு சொல்லும்போது போயர், ஒட்டர், 24 மணி தெலுங்கு செட்டியார் இவங்களெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணணுன்னு அவர் எண்ண ஓட்டத்தில் இருக்கிறாரு. ஸோ என்னை பொறுத்தளவில் சமூக நீதி பார்வையில் நான் சீமானோட அந்த பொது தொகுதியில் ஆதித்தமிழர், திண்டுக்கல்லில் தேவேந்திரகுல வேளாளர், அங்கே திருவண்ணாமலையில் பறையர் சமூகத்தெல்லாம் பண்ணுறது நான் பாராட்டுறேன். இதே அணுகுமுறையில் அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது ஒரு 10-15 பறையர்களுக்கும் ஒரு 4-5 தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் பொது தொகுதியில் ஸ்ட்ராங்காக கொடுக்கணுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் அவர் இருக்கிறாரு. அதே மாதிரி கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு இலவச ஓட்டல்லங்கிற பாயிண்ட் அவர்கிட்ட இருக்குது. 2 கிறிஸ்டின்ஸுக்கு கேண்டிடேட் கொடுத்துருக்காரு. ஒன்று மரிய ஜெனிபர், இன்னொன்று சந்திரன் ஜெயபால், சந்திரபிரபா ஜெயபால், அந்த பழைய எம்எல்ஏயோட டாக்டர், அவங்களுக்கு கிறிஸ்டின் நினைக்கிறேன், அந்த ராமநாதபுரத்தில். அடுத்து அரக்கோணத்துலேயும் ஹுமாயூன் கபீர் 2 முஸ்லீம் கொடுத்துருக்காரு. 4 மைனாரிட்டிஸ்க்கு அவர் கொடுத்துருக்காருன்னா இப்போ ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புன்னு இவங்களை வந்து இலவச ஓட்டாட்டு பாவிக்கக்கூடாது, இவங்களுக்கும் ஷேர் ஆஃப் பவர் இருக்கணுங்கிற இதை சொல்கிறாரு. இது கன்ஷிராம் பாணி டைப் தான். நீங்கள் ஆண்ட பரம்பரை, யாருக்கு அச்சப்பட்டு ஓட்டு போட்டீங்க, உங்கள் ஓட்டை எனக்கு போடுங்க, நான் உங்களை எம்பி ஆக்குறேன், எம்எல்ஏ ஆக்குறேன், கவுன்சிலர் ஆக்குறேன், மேயர் ஆக்குறேன், மந்திரி ஆக்குறேன்னு கன்ஷிராம் சொன்ன அதே ஸ்டைலில் தான் இவர் இந்த அணுகுமுறையும் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ஒரு எஸ்சிபிசி மைனாரிட்டி அந்த பகுஜான் அரசியல் மாறிப்பட்ட ஒரு அரசியலும் இங்கே இருக்குது. மாட்டுக்கறினாலும் சரி, பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதற்கு ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்குறதாலும் சரி, இந்த மாதிரிப்பட்ட ஒரு அரசியல் இதுவும் அவர்கிட்ட இருக்குது. இந்த 24 அவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாரோ அதுதான் சமூக நீதியோட ஒரு மைல்கல்லாக 26 இருக்குன்னு நான் கருதுகிறேன். அது சமூக நீதி மைல்கல்லுங்கிற அடிப்படையில் நான் அதை எதிர்பார்க்குறேன். ஸோ சீமானோட அந்த ஈர்ப்பு சக்திங்கிறது அபரிதமாக இருக்குது. அது தனித்து போட்டிடுறதுனால அவருக்கு மதிப்பு மரியாதை அப்பர் காஸ்ட் பீப்புள் மத்தியிலையும் அவருக்கு இருக்குது. அவருடைய கேண்டிடேட்ஸுக்கும் அப்பர் காஸ்ட் பீப்புள் மத்தியில் ஒரு மரியாதை இருக்குது. ஸோ அது ஒரு பொதுத்தள கட்சியாட்டு, ஜாதி மதம் கடந்த ஒரு கட்சியாட்டு அதை சீமானால் பெரிய அளவு வளர்த்தெடுக்க முடியும். இந்த தடவை ஒரு ஜம்ப் கிடைக்கும். அந்த ஜம்பின் அளவு எப்படி, என்னென்ன சூழ்நிலை எப்படிங்கிறதெல்லாம் பூத் வைஸ் பார்த்தா தான் அடுத்த கட்டம் அவர் எப்படி அதை வந்து மேம்படுத்தி எடுத்துகிட்டு போக முடியுங்கிறத சொல்ல முடியும். ஆனால் சார், இந்த பிரச்சாரத்தில் அவர் குறிப்பாக சொல்லும் போது என்னென்னா, பல பேர் வந்து கூட்டணி கலைச்சாங்க, இவ்வளோ கோடி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா அதிக அளவில் வந்து எதிர்பார்த்தது எடப்பாடின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் வந்து தமிழர் உரிமையை மீட்போம், தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லும்போது சீமான் அவர் சொல்லியிருந்தாரு, என் பேச்சு தான் அவர் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லி. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? என்னோட பிடிஎம் தான் எடப்பாடின்னு சொல்லிட்டாருன்னா எவ்வளோ அசால்ட்டாக எடப்பாடியை தூக்கி போடுறாரு. அப்போ எடப்பாடி வந்து போலியாக வர்றவங்கள்ட்டெல்லாம் மறைஞ்சிருந்து சீமானியான்ட்ட வந்துடுவாருன்னு போய் சொல்லலை, என்ன அர்த்தம் இருக்குது? இவர் பொய்யை நம்பி சவுக்கு சங்கர் பேசுனது எவ்வளோக்குள்ளே ஏமாளி ஆகிட்டார். இவருக்கு பொய்யை நம்பி ஷியாம் அண்ணன் பேசுனது எவ்வளோ பறிகட்டு போனார். இவர் பொய்யை நம்பி சுமன் ஸ்ரீராமன்கள் பேசுனதெல்லாம் எவ்வளோ தப்புன்னு ஆகிட்டு. அப்போ சீமான் வந்து தனிச்சு போட்டிங்கிறதுல மிகப்பெரிய அளவு உறுதியாக இருக்கிறாரு. மிக கடுமையான வார்த்தைகளை தான் பேசுகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் சீமானுக்கு செல்வாக்குங்கிறதே தனித்து போட்டி தான். அவரே சொல்கிறாருல, கூட்டணி போனால் நான் 1/2% ஓட்டுக்கு போயிடுவோம்ல சொல்கிறாரு. அப்போ ஒரு சதவீதத்தில் இருந்தவர் தனித்து போட்டிங்கிற அந்த நண்பகத்தன்மையில் தான் 4-7 வராரு. மற்றவங்க தனித்து போட்டிங்கிறத விட்டதுனால தேமுதிக வந்து ரொம்ப கீழே போயிட்டு, பாமக கீழே. பட் வன்னியருக்கு உறுதியானவங்கனால அந்த குட்டையில் ஒரு 4-5 அடி தண்ணீர் ஊருங்கிற அளவுக்குள்ள நிற்கிறாங்க. வன்னியருக்கு உறுதியானவர் டாக்டர் ஐயா. அடுத்து வந்து தேமுதிக கீழே போயிடுச்சு, தமாக கீழே போயிடுச்சு. அப்போ அவர் டூ ஆர் டை. வேலுப்பிள்ளை பிரபாகரன் படம் சிஎம் சேருக்கு பின்னாடி இருக்கும். அப்போ எப்படி இருக்க முடியும்? தனிச்சு போட்டிட்டு ஜெயித்தா தான் இருக்க முடியும். அப்போ அந்த உறுதியில் அவர் போயிட்டுருக்கிறார். அவர் வெல்வதும் வெல்லாததும் மக்கள் கையில் இருக்குது. பட் நீங்கள் ஒரு கூட்டணிக்கு போகிறாருன்னு பேசாதெல்லாம் அயோக்கியத்தனம், அறமற்ற செயல், அது ஒரு அநாகரிகமான செயல், திட்டமிட்ட ஒரு பொறுக்கித்தனமான செயலுங்கிறதான் நான் சொல்லுவேன்.
ஸோ அதே மாதிரி இனிமேல் இந்த ஆட்களை விட்டுக்கிட்டு கூட்டணி போவீங்களான்னு கேள்வி கேட்க வைக்கிறது, இதெல்லாம் ஒரு ஒரு நீங்கள் கீழே போயிட்டுருக்கீங்க, உங்களை காப்பாற்றுறதுக்கா சீமான் அரசியல் வந்திருக்கிறாரு. அது ஜெயலலிதாவை மூப்பனார் காப்பாற்றிருக்கலாம், ராமதாஸ் காப்பாற்றிருக்கலாம், விஜயகாந்த் காப்பாற்றிருக்கலாம். அவங்கள மாதிரி செயல்படணும்னு கட்டாயம் சீமானுக்கு என்ன வந்து எடப்பாடி தோத்தா ஒன்றுமில்லாமல் போயிடுவார், நம்ம எமர்ஜி ஆகி வருவோம். எடப்பாடியோட வீழ்ச்சியிலேருந்து சீமான் எழும்பி வரட்டு. அண்ணாமலை அதானே நினைக்கிறாரு. ரைஸ் ஆஃப் அண்ணாமலை இஸ் த டிக்ளைன் ஆஃப் எடப்பாடி. எடப்பாடி டிக்ளைன் ஆனால் தான் அண்ணாமலை ரைஸ் ஆக முடியும். எடப்பாடி வீழ்ந்தால் தான் சீமான் பெரிய அளவுக்கு ரைஸ் ஆகி வர முடியும். அப்போ பெரிய அளவுக்கு ரைஸ் ஆகி வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழகத்தின் தலைவர்னு நிறுவனிக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட கூட்டணி போங்கன்னா வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருங்கிறாரு. ஜெயலலிதா பெரிய கரப்ட், இன்ஸ்டியூஷனல் கரெக்ட் பண்ண உங்கள் ஆத்தா கரப்டுன்னு பேசுகிறாரு. அவர் பாட்டுக்கு போயிட்டு போகிறாரு. மக்கள் அவர் என்ன ஏற்றுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இருக்கட்டு. கூட்டணிங்கிற வார்த்தையை அவருக்கு எதிராக ஏன் எடுக்கிறதே வந்து ஒரு தவறான செயல்னு நான் சொல்கிறேன். சரி, கிட்டத்தட்ட அவங்க மைக் சின்னம் வந்து ரொம்ப தாமதமாக தான் வந்ததுன்னு சொல்லலாம். இப்போ 2 வாரத்தில் அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மைக் சின்னம் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த வாக்கு எந்திரத்தில் வேறு விதமான ஒரு சிம்பிள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். இது அவங்களுக்கு ஒரு செட்பேக் ஏற்படுத்தாதா? செட்பேக் ஏற்படுத்தாது, சிம்பதியை தான் ஏற்படுத்தும். பெரிய அளவில் சிம்பதியை தான் ஏற்படுத்தும். அப்போ திட்டமிட்டு இவங்களுக்கு எதிராக ஒரு சதி நடக்குது. இது மக்களுக்கு எதிரான சதி. நம்ம அவரை ஆதரிக்க மாட்டோம், நம்ம விருப்பம். தேர்தல் ஆணையம் டெக்னாலஜிஸ் மூலமாக அவரை அடிக்க பார்க்குறது தப்பு. நம்ம அவரோட நடவடிக்கைகள் சரின்னா ஆதரிப்போம், சரி இல்லைன்னா ஆதரிக்க மாட்டோம். அப்போ அவரை திட்டமிட்டு நசுக்கிறதும் ஒடுக்கிறதும் நியாயமாகாதுன்னு மக்கள் மத்தியில் அது சிம்பதி தான் வரும். கண்டிப்பாக இந்த சிம்பல் தொடர்பாட்டு தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கைகள் எல்லாமே சீமானுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குதான் நான் பார்க்குறேன். ஸோ குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சீமான் ஒரு கருத்தியல் ஒரு பிரச்சனையிலேருந்து தன்னோட கருத்தியலில் தனித்து போட்டியில் அரசியல் பிரதித்துவம் இல்லாத சமூகங்களை அரவணைச்சி மக்களில் ஒருத்தராக இருந்து எழும்பி வராருங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை. வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில். பட் இந்த இடத்துக்குள்ளே நான் சீமானுக்கு லாபமாக பார்த்தது என்னென்னா, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, பெண்ணகரம், முடக்குறிச்சி, இங்கெல்லாம் ஜெயலலிதா அம்மையாராலே ஃபைட் கொடுக்க முடியாது திமுக அணிக்குன்னு சொல்லும்போது அதிமுக தொண்டர்கள் படுத்துட்டாங்க. அவங்க கருணாநிதியை திமுகவை பவர்ஃபுல்லாக எதிர்க்கக்கூடிய அந்த லீடருக்கு, யங் லீடருக்கு வாய்ப்பை கொடுத்தாங்க. அது வைகோவுக்கு அந்த இடைத்தேர்தல் முடக்குறிச்சியில் 20% நெருங்கினார். மதுரை மேற்கு, மதுரை மத்தியில் விஜயகாந்த் அந்த மாதிரி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே நெருங்கினாங்க. இப்போ ஜெயலலிதா இல்லாத ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியால் திமுக காங்கிரஸ் அணிக்கு போட்டி கொடுக்க முடியாதுன்னு ரொம்ப நன்றாகவே தெரியும். அவங்க 53% வாக்கு, ஆளுங்கட்சி அதிகாரப்புறம், கமலஹாசன் எதிரணி பிளவில் ரொம்ப கம்ஃபர்டபுள் பிளேஸில் வெற்றி பெற்றவங்க மிகப்பெரிய அளவுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நோ கண்டஸ்டன்ட் தான் இருக்குது. தோற்று போன அணி எடப்பாடியால் தோற்றோம், எடப்பாடிக்கு ஜாதிய ரீதியான எதிர்ப்பு, 2 ஜாதி கட்சின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. பாஜகவால் தோற்றோம், தமிழர் ஒருவருக்கு எதிரானவங்க, கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்புன்னு பொன்னையும் பாஜகவை சொல்கிறாரு. அண்ணாமலை உங்களால் தோற்றோம், உங்களுக்கு ஜாதிய ரீதியாக எதிர்ப்பு இருக்குன்னு அவர் அடிக்கிறார். அப்போ இவங்க தோற்று போன அணி வெற்றி பெற்ற அணிக்கு ஃபைட்டு கொடுத்துடுவாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறி. அப்போ நோ கண்டஸ்ட், சிங்கிள் ஹார்ஸ் ரேஸ்ன்னு சூழ்நிலையில் இந்த ஒரு களம் மதுரை மத்தி, மதுரை மேற்கு, முடக்குறிச்சி, பெண்ணகரத்தில் டாக்டர் ஐயா, அண்ணன் வைகோ, கேப்டன் விஜயகாந்த் எழும்புன மாதிரி நாம் தமிழர் சீமான் எழும்பி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் கணிக்கிறேன். டைட் ஃபைட்டுன்னா இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கும். இப்போ மோடி பிரதமர், ஓபிஎஸ், இபிஎஸ், தினகரன், டாக்டர் ராமதாஸ், தேமுதிக, கமலஹாசன், இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு டைட்டாக அணி கொடுத்தாங்கன்னா 15 சீட்டிலேருந்து 30 சீட்டு வரை ஜெயிக்குங்கிற ஒரு சூழலே அங்கே வந்துடும். குறைஞ்சது 15 சீட்டு ஜெயிக்குங்கிற ஒரு தோற்றம் தெளிவாக வந்துடும். ஒரு ஃபைட் அங்கே உருவாயிரும். அப்போ நாம் தமிழர் போன்ற கட்சிகள் திமுக அணியை இவங்க தோக்கடிக்க போகிறாங்க, அப்போ தோக்கடிப்போம் நம்ம அப்படின்னு நாம் தமிழர் எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக பேசினாலும் அவங்களோட வாக்கு உயர்வில் ஒரு தேக்க நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வந்துடும். இப்போ கண்டஸ்டே இல்லைங்கும்போது தேக்க நிலை வராது, அது ஜம்பாய் தான் போகும். இயல்பாட்டே டைட் கண்டஸ்ட் இருக்கும்போதே 40-45 இருக்கும்போதே நாம் தமிழர் 4லேருந்து 7க்கு 3% உயர்ந்துட்டாங்க. அதே மாதிரி பல கட்டங்கள்லையும் அவங்க யார் கீழே போனாலும் யார் மேலே போனாலும் அவங்க உயர்ந்துட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது சீமானுக்கு பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய மேஜிக் வேல்யூ இருக்குது. சீமானுக்கு பிரச்சாரம் தான் அங்கே பெரிய வேல்யூவை கொடுக்குது. 1% எடுத்த ஈரோடு மாநகராட்சி உள்ளாட்சி தேர்தலில் சீமான் பிரச்சாரத்தில் 6.3க்கு போச்சு. அப்போது
இங்கே ஒரு ஃபைட்டே இல்லாத சூழ்நிலையில் மதுரை மத்திய மதுரை மேற்கு விஜயகாந்த் மாதிரி சீமான் வந்து பெரிய ரைஸ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அதற்கான ரேகைகள் வந்து அரக்கோணம் கூட்டம், தருமபுரி கூட்டம், திருவண்ணாமலை கூட்டம் எல்லாம் காட்டுது. ஸோ இங்கே வந்து போட்டி இல்லாத களம். லீடர்ஷிப்பில் முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இவங்களை விட ஈர்ப்பு சக்தி உள்ளவராக இருக்கக்கூடிய சீமான் 39 தொகுதியிலும் அவர் கேண்டிடேட் போட்டிருக்குது. அவருக்கு ஒரு பெரிய ஜம்ப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் விஷுவலைஸ் பண்ணுறது மதுரை மத்திய மதுரை மேற்கு விஜயகாந்த் மாதிரி. காலம்தான் பதில் சொல்லணும், தேர்தல் முடிவு தான் அதுக்கு பதில் சொல்லணும். நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி.